உணர்ச்சிகளுக்கு எப்படி அடிமையாகிறது மற்றும் அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பது பற்றி விளக்கப்பட்டுள்ளது. 1. உணர்ச்சிக்கு அடிமையாதல். நீங்கள் பல ஆண்டுகளாக ஒரே மாதிரியான சிந்தனை மற்றும் உணர்வு சுழற்சியில் திங்கிங் ஃபீலிங் லூப் இருக்கும்போது உங்கள் உடல் அந்த உணர்ச்சிகளால் உருவாகும் ரசாயன நிலைக்கு பழகி அதற்கு அடிமையாகி விடுகிறது. உதாரணமாக, தொடர்ந்து சோகமாக இருந்தால் உங்கள் உடல் சோகமான உணர்ச்சி நிலைக்கு அடிமையாகிவிடும். 2. வெளிப்புற சூழலும் உட்புற ரசாயன நிலையும். உங்கள் வாழ்க்கையில் வெளிப்புற சூழலை மாற்றுவது, உதாரணமாக ஒரு புதிய வேலைக்குச் செல்வது, மட்டுமே இந்த உணர்ச்சி அடிமைத்தனத்தை உடைத்து விடாது. ஏனென்றால் உங்கள் உடலின் உட்புற ரசாயன நிலை இன்டர்னல் கெமிஸ்ட்ரி மாறாமல் அப்படியே இருக்கும். புதிய வேலை தரும் ஆரம்பகட்ட மகிழ்ச்சி முடிந்த பிறகு உங்கள் உடல் மீண்டும் பழகிப்போன பழைய சோகமான உணர்ச்சி நிலைக்கே திரும்ப முயற்சிக்கும். 3. கடந்த காலத்தில் வாழ்வது. உங்கள் வெளிச்சூழல் மாறியிருந்தாலும் உங்கள் உடலின் உள் ரசாயன நிலை மாறாததால் நீங்கள் உணர்ச்சிபூர்வமாக பழைய நிலையிலேயே சிக்கியிருக்கிறீர்கள். இதைத்தான் கடந்த காலத்தில் வாழ்வது என்று இந்த பத்தி குறிப்பிடுகிறது. 4. மரபணுக்களின் வெளிப்பாடு. இந்த உள் ரசாயன நிலை மாறாத வரை உங்கள் உடலின் ஆரோக்கியத்தையும் செயல்பாட்டையும் மேம்படுத்த தேவையான புதிய புரதங்களை உருவாக்க உங்கள் மரபணுக்களால் ஜீன்ஸ் முடியாது. இதனால் உங்கள் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கையிலும் எந்த ஒரு உண்மையான மாற்றமும் ஏற்படாது. 5. தீர்வு. உணர்வை விட மேலாக சிந்திப்பது. உண்மையான மற்றும் நீடித்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டுவர நீங்கள் உணரும் விதத்தை விட மேன்மையாக சிந்திக்க வேண்டும். Think greater than the way you feel என்று ஆசிரியர் கூறுகிறார். அதாவது, உங்கள் தற்போதைய உணர்ச்சி நிலைக்கு அடிபணியாமல் அதை தாண்டி ஒரு புதிய உயர்வான நிலையை நீங்கள் சிந்தனையால் உருவாக்க வேண்டும். இந்த கருத்தை ஆதரிக்க 1916ஆம் ஆண்டில் வாஷிங்டனில் நடந்த ஒரு பயிலரங்கில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஆய்வில் 117 பங்கேற்பாளர்களிடமிருந்து பயிலரங்கின் தொடக்கத்திலும் 4 நாட்களுக்குப் பிறகும் உமிழ்நீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையை குறிக்கும் இம்யூனோகுளோபுலின் ஏ, IgA என்ற புரதத்தின் அளவு அளவிடப்பட்டது. IgA என்பது பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய் தொற்றுகளுக்கு எதிராக போராடும் ஒரு சக்தி வாய்ந்த புரதமாகும். இது நமது உடலின் உள் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாகும். சுருக்கமாக, வெளிப்புற மாற்றங்களை விட நமது சிந்தனையின் மூலம் நமது உட்புற உணர்ச்சி நிலையை மாற்றுவதே ஆரோக்கியத்திலும் வாழ்க்கையிலும் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் என்பதே இந்த பத்தியின் சாராம்சம்.